டிராவலில் தனிமையாக இருப்பதை உணர்ந்தவள் தன் அருகில் தன் வயதுடைய விக்ரமை பார்த்ததும் அவனுடன் சிறிது நேரம் பேசிக்கொண்டே சென்றால் போர் அடிக்காது என்று நினைத்தாள். அதனால்தான் அவள் விக்ரமுடன் பேச வந்தாள். ஆனால் இவனோ முகம் கொடுத்து கூட பேசாது அவளை அவமானப்படுத்தியது அவளுக்கு மிகவும் கோபமாக இருந்தது. அபினவ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் முன் வந்து நின்ற விக்ரம் நேராக வரவேற்பாளரை நோக்கி சென்றான். வரவேற்பாளர் அவனிடம் யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்க அவனும் நான் அபினவை பார்க்க வேண்டும் என்று சாதாரணமாக சொன்னான். அதை கேட்ட அந்த வரவேற்பாளர் பெண்ணின் முகத்தில் அத்தனை அதிர்ச்சி. யார் இவன்? பார்க்க இவ்வளவு லோக்கலா இருக்கான், ஆனா இவ்வளவு அசால்ட்டா நம்ம அபினவ் சார் பேரை சொல்லி கூப்பிடுறான் என்று அந்த பெண் அவனையே அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க விக்ரம் மீண்டும் அந்த பெண்ணை அழைத்தான். நான் பேசுறது உங்க காதுல விழுதா இல்லையா? நான் அபினவை மீட் பண்ணணும் சொன்னேன் என்று அவன் மீண்டும் சாதாரணமாக சொல்ல அந்த பெண்ணிற்கோ இவனை பார்த்து கோபப்படுவதா இல்லை சிரிப்பதா என்று தெரியவே இல்லை. ஒரு விதமாக சிரித்துக்கொண்டே அவனை பார்த்து, ஓ, இந்த சார் எங்க அபினவ் சாரை மீட் பண்ணணுமா? அப்படின்னா உங்க கையில அவரை மீட் பண்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஏதாவது இருக்குதா என்று கேட்க, என்கிட்ட அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை. உங்க அபினவ் சார் கிட்ட போய் விக்ரம் உங்களை பார்க்கறதுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க, அவரே வருவார் என்று அவன் கூலாக சொன்னான். ஹலோ மிஸ்டர், என்ன கிண்டல் பண்றீங்களா? எங்க பாஸ் யாருன்னு தெரியுமா? நீ பேசாம உள்ள வந்துட்டு அப்பாயின்மெண்ட்டும் இல்லாம ரொம்ப சர்வசாதாரணமா அபினவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்ப. உனக்கு அவ்வளவு தைரியமா? உன்னை மாதிரி சீட்டர்ஸ் 1000 பேரை நான் பார்த்துருக்கேன். மரியாதையா இங்கிருந்து வெளியே போயிரு, அதுதான் உனக்கு நல்லது. அப்பொழுது முகத்தில் கடுகை போட்டால் பொரிந்து கருகிவிடும் என்ற அளவிற்கு மூஞ்சை சிடுசிடுவென வைத்தவாறு வழுக்கை தலை ஆள் ஒருவர் லிப்டில் இருந்து இறங்கி வந்தார். அங்கு நடந்து கொண்டிருந்த கலவரத்தை பார்த்துவிட்டு நேராக விக்ரமிடம் வந்த அந்த வழுக்கை தலையால் அங்கிருந்த செக்யூரிட்டிஸை பார்த்து, என்ன ஆச்சு, எதுக்காக இப்போ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று சற்று எரிச்சலாக கேட்க அவர் அருகில் வந்த அந்த வரவேற்பாளர் மிகவும் பணிவாக, சார், இவன் நம்ம அபினவ் சாரை மீட் பண்ணணுமா, தைரியமா அபினவ வர சொல்லுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு நின்றுட்டு திமிரா பேசிட்டு இருக்கான் என்று சொல்ல அதை கேட்டு அந்த வழுக்கை தலை ஆளுக்கு கோபம் வந்தது. ஏய், ஏண்டா ஆள் பார்க்க இவ்வளவு லோக்கலா இருக்க, அப்படிப்பட்ட நீ என்னோட பாஸை மீட் பண்ணணுமா? சொன்னது மட்டும் இல்லாம தைரியமா ஒரு பேரை சொல்லியிருக்கியா என்று சொன்னவர் செக்யூரிட்டிஸ் பக்கம் திரும்பி, செக்யூரிட்டி, மரியாதையா இவன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு உங்க வேலையை பாருங்க என்று அவர் மிரட்டலாக சொல்ல செக்யூரிட்டிஸ் அனைவருமே அவனது கழுத்தை பிடித்து வெளியே தள்ளத் தொடங்கினர். ஆனால் விக்ரமோ சிறிதும் நகழ்வதாக இல்லை. அப்போது மிகவும் பரபரப்பாக 10 பேர் கொண்ட குழு ஒன்று நடந்து வந்து கொண்டிருக்க அவர்களுக்கு முன்னால் மிகவும் கம்பீரமாக கருப்பு நிற கோட் சூட் அணிந்து ஒருவன் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததுமே அந்த வழுக்கை தலையால் தன் அருகில் இருந்தவனிடம் அகில் சார் வராரு என்று சொன்னதுமே அங்கிருந்த அனைவரும் அகிலை பார்த்து மரியாதை நிமித்தமாக அவனுக்கு வணக்கம் வைத்தனர். அங்கு நடந்து கொண்டிருந்ததை கவனித்த அகில் அந்த வழுக்கை தலை ஆளை பார்த்து, விஷால், என்ன இங்க பிரச்சனை போயிட்டு இருக்குது என்று மிரட்டலாக கேட்க விஷால் நடந்த அனைத்தையும் சொல்லத் தொடங்கினான். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு நீ சரி பண்றதை விட்டுட்டு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் இந்த கம்பெனியோடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் என்று விஷாலை பேசியவன் இப்பொழுது முறைத்தவாறு விக்ரம் அருகில் வந்து, ஏய், இங்க பாரு, உனக்கு 10 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ள மரியாதையா நீ இங்க பண்ண பிரச்சனைக்கு இங்க எல்லார்கிட்டையும் ஒரு சாரி சொல்லிட்டு போயிடு, இல்ல உன் பணத்தை மட்டும்தான் இங்கிருந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் என்று அகில் விக்ரமை பார்த்து விரல் நீட்டி மிரட்ட, ஆனால் அதை கேட்ட விக்ரமோ தன் உதட்டில் ஒரு நமட்டு சிரிப்புடன் அதே சமயம் கண்களில் அளவில்லா கோபத்துடனும் அகிலை பார்த்தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னவே இவ்வளவு திமிரா பாப்ப என்று சொல்லிக்கொண்டே தனது கையில் இருந்த சிகரெட்டை தூக்கி எறிந்துவிட்டு அவனை அடிக்க போன சமயம், நிறுத்துங்க என்ற ஒரு குரல் மிக கம்பீரமாக கேட்டது. அபினவ் சார் என்று சொன்னவாறு அங்கிருந்த அனைவருமே ஒரே நேரத்தில் எழுந்து நின்று அபினவுக்கு வணக்கம் சொன்னனர். ஆனால் அது எதையும் கண்டு கொள்ளாத அபினவ் நேராக விக்ரம் முன் வந்து ஒரு நொடி விக்ரம் முகத்தையே கண்ணிமைக்காது பார்த்தார். அவரது முகம் சந்தோஷம் கலந்த ஆச்சரியத்தில் நிறைந்தது. விக்ரம், நான் 10 வருஷம் கழிச்சு உங்களை மீட் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? என்னோட வார்த்தைகள் எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல
என்று மிகவும் படபடப்பாக அபினவ் பேச ஆரம்பிக்க அங்கிருந்த அனைவருக்கும் அத்தனை ஒரு ஆச்சரியம். அபினவின் வாயில் இருந்து வந்த வார்த்தைகள் அனைத்துமே கேட்ட அகில், விஷால், அங்கிருந்த செக்யூரிட்டி என அனைவருக்குமே அத்தனை ஒரு ஆச்சரியம். விக்ரமை கண்களை அகல விரித்து பார்த்தனர். இங்கு அபினவ் தான் அவர்களது பிக் பாஸ். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவர் எதற்காக மிகவும் லோக்கலாக இருக்கும் இவனுக்கு இத்தனை ஒரு மரியாதை தர வேண்டும் என்று அவர்கள் புரியாமல் குழம்பினர். விக்ரம் சார், எங்களை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. நீங்க யார் என்ன ஏதுன்னு தெரியாம நாங்க தெரியாதனமா தப்பு பண்ணிட்டோம். ப்ளீஸ் சார், எங்களை மன்னிச்சிடுங்க என்று மிகவும் பணிவுடன் அவனிடம் மன்னிப்பு கேட்டனர். விக்ரம் அது எதையும் கண்டுகொள்ளாமல் அபினவை மட்டும் அர்த்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு நேராக லிப்டை நோக்கி சென்றான். அபினவும் ஏதும் பேசாது அவரை பின்தொடர்ந்தார். அபினவின் இதயம் அத்தனை வேகமாக துடிக்க தொடங்கியது. அந்த இதய துடிப்பின் சத்தம் அபினவின் காதிலும் அவனுக்கு எதிராக நின்று கொண்டிருந்த விக்ரமின் காதிலுமே மிக தெளிவாக விழுந்தது. அத்தனை ஒரு பயம், ஆச்சரியம், அதிர்ச்சி என ஒரு சேர்ந்து மனநிலையில் இருந்தார் அவர். அவரது மனதிற்குள் சரியாக 10 வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் இரவு சரியாக மழை பெய்து கொண்டிருந்தது. ரோட்டில் யாருமே நடக்கக்கூட முடியாத அளவிற்கு புயல் மழை பேய் போல் பெய்து கொண்டிருந்தது. அப்படி ஒரு இரவில் கரண்ட்டும் கட்டாகி இருந்தது. அந்த சமயம் சுமார் 10-15 பாடி பில்டர்ஸ் அபினவை வெட்டுவதற்காக துரத்தி கொண்டு வந்தனர். அந்த சமயத்தில் சிறு பையனாக இருந்த விக்ரம் அவர்களை மிக கொடூரமாக தாக்கினான். அந்த சம்பவம் இன்னும் அபினவின் கண்களில் இருந்து துளியும் அகலாது இருந்தது. அவர்கள் அனைவருமே அடித்து நொறுக்கிய பொழுது விக்ரம் கண்களில் தெரிந்த ஒரு கொலை வெறியை இந்த அபினவால் மறக்கவே முடியவில்லை. தன் உயிரை காப்பாற்றிய விக்ரம் இன்று தனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறான் என்று நினைத்து அவர் மனதிற்குள் அத்தனை ஒரு மகிழ்ச்சி. மிஸ்டர் விக்ரம், நான் இப்போ இங்கே இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணம். நீங்கள் மட்டும் அன்னைக்கு என்னோட உயிரை காப்பாற்றலைன்னா கண்டிப்பாக இது எதுவுமே நடந்திருக்காது என்று சொன்னார். ஆனால் சிரித்துக்கொண்டே மறுப்பாக தலை அசைத்த விக்ரம், இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? நான் அன்னைக்கு உங்கள் உயிரை காப்பாற்றினேன், அவ்வளவுதான். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் உழைப்பை நம்பி மட்டும்தான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கீங்க. நான் உங்கள் உயிரை காப்பாற்றினதுக்கும் நீங்கள் முன்னுக்கு வந்ததுக்கும் என்ன விஷயம் இருக்குது? எதுவுமே சம்மந்தம் இல்லை என்று சொல்ல, நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு அன்னைக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில் இருந்தேன். ஆனால் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பண்ண நினைக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த அபினவ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மொத்தத்தையும் நீங்களே டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அடுத்த 12 மணி நேரத்தில் இதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் உங்கள் கையில் இருக்கும் என்று சொல்ல, விக்ரம் சிரித்துக்கொண்டே, நான் அதுக்காக இங்கே வரல, நான் வேற ஒரு முக்கியமான விஷயமா தான் இங்கே வந்திருக்கேன். அது மட்டும் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்தா போதும் என்று புதிராக அபினவிடம் பேசினான் விக்ரம். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.